29th ஒன் நம்ம நார்மலாக 2-3 தோசை சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த சட்னி அரைச்சோம்னா எக்ஸ்ட்ரா 2-3 தோசை ஊற்றிக்கணுங்க. இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேனில் 1½ டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 1½ டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 1½ டேபிள் ஸ்பூன் காஞ்ச மல்லி போட்டு நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சு பொடிச்சு வச்சிடணுங்க. திருப்பி அடுப்பத்தை வச்சு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 300 கிராம் அளவுள்ள வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி பொடிசாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணுங்க. அப்புறம் அதுலேயே நம்ம 5 பச்சை மிளகாய் அல்லது 6 பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஏன்னா தோசைக்கு கார சட்னியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 6 பச்சை மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நம்ம ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு அரை கைப்பிடி அளவு பச்சை கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதோடு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பொடி இருக்குல்ல, அந்த பொடியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு அஸ் யூஷுவலாக தாளித்து சாப்பிட்லாங்க.